கடலூர் அருகே நடுக்கடலில் கப்பல் இறங்குதளத்தில் தவித்த 6 மீனவர்கள் உட்பட 10 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக துரிதமாக மீட்கப்பட்டு கரைக்கு திரும்பியுள்ளனர். தைக்கால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 ஃபைபர் படகுகள் மூலம் கடலுக்குள் சென்ற நிலையில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து நடுக்கடலில் தத்தளித்தனர். அங்குள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலைக்கு சொந்தமான கப்பல் இறங்குதளத்திற்கு சென்று அவர்கள் உயிர் தப்பினர். கடல் சீற்றம் காரணமாக அப்பகுதிக்கு படகில் சென்று வருவது சிரமம் என்பதால் புயல் கரையை கடக்கும் வரை மீனவர்கள் 6 பேரும் கப்பல் இறங்குதளத்திலேயே இருப்பார்கள் என மீன்வளத்துறை சார்பில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கப்பல் இறங்குதளத்தில் 2 நாட்களாக தவிக்கும் மீனவர்களை தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. அப்போது கடல் சீற்றம் குறைவாகவே இருக்கிறது என்றும் உடனடியாக தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து 2 நாட்களாக சிக்கி தவித்த மீனவர்கள் 6 பேரையும் கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கடற்படை ஹெலிகாப்டரில் ஒரு முறைக்கு 3 பேர் வீதம் 6 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். ஏன் ஒரு பயத்தோட இருக்கீங்க? என்ன ஆச்சு? அங்க குளிர் தாங்கலையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு பாக்குறது இந்த மாதிரி பண்ணது இல்ல, நடந்தது கிடையாது. பாட்டு மாதிரி கடல் சீற்றமா இருக்க சமயத்துல போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, ஏன் போனீங்க? 4 நாள் முன்னே போட்ட வேலை, சரி காலையில கொஞ்சம் மெதவலா இருக்கு, போய் கிளப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தது. ஓசு கட்டாகவும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வேற போட்டுன்னும் போது அந்த போட்டு கொஞ்சம் தண்ணி பட்டு அதை உள்ள ஓட்டி. இதுக்கப்புறமா மீன்வளத்துறை சொல்ற தகவலை கேட்பீங்களா நீங்க? மேல அப்படிலாம் போக மாட்டோம், இதுக்கு மேல அப்படிலாம் போக மாட்டோம். காத்து மழை வலைய கிளப்பி விடாம புடிச்சு இழுத்துட்டு போச்சு. இது போனா அந்த என்ஜின் வந்து ஓசில் ஒரு ஓட்டை விழுந்து போச்சு. அந்த ஓட்டை விழுந்ததால எங்களால் ஸ்டார்ட் பண்ணின்னு வர முடியல. அதுலயே அப்படியே அடிச்சுக்கிட்டு அந்த அப்படியே தூக்கிட்டு போகுது. அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கப்பை கிட்ட போகும்போது அதுல இடிச்சு ஏணியை பிடிச்சிக்கிட்டோம் நாங்க. அந்த கம்பியை எல்லாரும் ஒன்றிய கிடுக்கிட்டு ஒரு போட்டு உள்ள ஓடி போச்சு. 6 மீனவர்கள் மட்டுமின்றி கப்பல் இறங்குதளத்தில் இருந்த பணியாளர்கள் 4 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் எச்சரிக்கையை மீறி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட நிர்வாகம் கொடுக்கும் எச்சரிக்கைகள், வானிலை சார்ந்த எச்சரிக்கைகளை அவங்க கடைபிடிக்கணும். இந்த மாதிரி சீக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மீறி போகக்கூடாதுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோளா இருக்கிறது கட்டத்தில். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.